ஒரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு பூனையும் கரடியும் இருந்துச்சாம். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீடியோஸ் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணாமலே பாக்குறீங்களே, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா என்ன? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெகடா, உனக்கு வர வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் காஃபி குடிச்சுட்டே இருக்க. என்ன பண்றது லூனா, காலையில இருந்து ரொம்ப பசிக்குது. சாப்பிடறதுக்கு இந்த காட்டுல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலை பண்ணலாம். நம்ம கபீஷ் இருக்கான்ல, அவ கையில எப்பவுமே பழம் இருக்கும். எப்படியாச்சும் அங்க போய் கொஞ்சம் பழத்தை ஆட்டைய போட்டுடலாம். ஐயோ வேணாம் வேணாம், நம்ம கபீஷ் கிட்ட கேட்கலாம். கேட்டா அவன் கண்டிப்பா கொடுத்துருவான். அப்படி அவங்க பழம் வாங்குறதுக்காக கபீஷ பார்க்க போறாங்க. டேய் கபீஷ், ரொம்ப பசிக்குதுடா, கொஞ்சம் பழம் கொடுடா. பழத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து நான் பட்னி கெடுக்கணுமா? பழவும் கிடையாது கிழவும் கிடையாது, பொங்கடா. பழம் கொடுக்க முடியாதா? என்கிட்ட லூனா அப்பவே சொன்னா உன்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுடலான்னு. நான் தான் வேணா, கபீஷ் ரொம்ப நல்லவன், கேட்டதும் கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னேன். நீ இவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்படி பழம் கிடைக்காத சோகத்துல அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் அவங்கிட்ட இந்த ஆட்டைய போடலான்னு. சரிதான், ஆனா இப்போ என்ன பண்றது? ரொம்ப பசிக்குதே. இனி ஒரு வழிதான் இருக்கு. பக்கத்து கிராமத்துல ஏதாவது வீட்டுல கிச்சன்ல போய் வயிறு நிறைய சாப்பிடலாம். என்ன சொல்ற? சரி ஓகே, வேற வழி இல்ல, அப்படியே பண்ணலாம். அவங்க பக்கத்து கிராமத்தை முன்னோக்கி போறாங்க. வழியில ஜாராவை சந்திக்கிறாங்க. இது யாரு? விகடன் லூனாவுமா? ஆமா, எங்க போறீங்க? ஹாய் சாரா, நாங்க பக்கத்து கிராமத்துக்கு போறோம். காலையில இருந்து ரொம்ப பசிக்குது. அங்க ஏதாச்சும் வீட்டுல போய் கிச்சன்ல இருந்து ஏதாவது ஆட்டைய போட்டு சாப்பிடலான்ட்டு போயிட்டு இருக்கோம். ஆட்டைய போடுறதெல்லாம் சரி, யாராச்சும் பார்த்தாங்கன்னா லூனா ஈஸியா ஓடி தப்பிச்சிடுவா. விகடா, நீ இந்த உடம்பு வயரெல்லாம் வச்சு எப்படி தப்பிப்ப? நீ சொல்றது சரிதான் சாரா, ஆனா ரொம்ப பசிக்குதே, என்ன பண்றது? நான் போய் யாரு கண்ணிலையும் மாட்டாம எப்படியாச்சும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வெகடா, அங்க பாரு, ஒரு பெரிய வீடு இருக்கு. அப்படியே அங்க போய் ஏதாவது சாப்பிட வழி இருக்கா பாப்போம். மெதுவா சொல்லு, யாராச்சும் கேட்டுற போறாங்க. வா, அந்த வீடோட பின் வழியா உள்ள போயிடலாம். அப்படி அவங்க யாரும் தெரியாம வீட்டோட பின் வழியா உள்ள ஏறுறாங்க. டே லூனா, உன்னோட ஐடியா சக்கத்தா இருக்கு. இங்க சாப்பிடறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல மீன் இருக்கு. ஐயோ, என் வாயில இருந்து எச்சி ஊறுது. வா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இங்கிருந்து ஓடி தப்பிச்சிடலாம். ஐயோ, பாத்திரம் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. வா லூனா, ஓடி தப்பிச்சிடலாம், எல்லாரும் வந்துருவாங்க. அப்படி ஜாரா சொன்ன மாதிரியே லூனா ஓடி தப்பிச்சிட்டா. விகடன் மாட்டிக்கிட்டான்.